ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூச்செடி தான் பற்றி பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே எங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது செம்பருத்தி செடி வச்சுருந்தேன். அது தொட்டியில் வச்சுருந்தப்ப ரொம்ப வளர்கிறதுக்கே சிரமப்பட்டுச்சுங்க. நானும் மண்ணை மாற்றி பார்த்தேன். மண்ணை மாற்றியுமே எல்லாமே உரம்லாம் கொடுத்துமே ரொம்ப பூக்களை. தரையில் வச்சா பூக்கும், ஆனால் ஓனர் தரையிலலாம் எந்த செடியும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஐயர், அதனால் துளசி செடி மட்டும்தான் வைக்க சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே நாட் அலவுடு. இப்போ வாங்கி வச்சேங்க. நாட்டு செம்பருத்தி சிகப்பு கலரும் ஹைப்ரிட் அந்த ரோஸ் கலர் செம்பருத்தியும் வச்சுருக்கேங்க. நல்லா வந்திருக்கு. இதில் இன்றைக்கி சிகப்பு கலர் செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நல்லா இருக்குதுங்க, செழிப்பாக இருக்குது செடி. இது 40 ரூபா நான் நர்சரியில் வாங்கினேன். நல்லாவே இருக்குது, ஹெல்த்தியாக வந்துக்கிட்டுருக்கு. வாங்க அந்த ரோஸ் கலர் செம்பருத்தியை போய் பார்ப்போம். இது நிறைய பட்டோடு இருந்துச்சு. 80 ரூபான்னு சொல்லி நர்சரியில் இருந்தது. நல்லா நிறைய கிளைகளோடு தான் இருந்தது. நல்லா பட்டோட நிறைய அழகாக இருந்துச்சு. சரின்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பூத்த முதல் 2 பூவும் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், மறுபடியும் இந்த பக்கம் காற்றடிக்குது, ஐயா அந்த பக்கமாக போகுதுன்னு தெரியல. என்னைய பாருங்கன்னா 2 பேரும் பாருங்கள், ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். காற்று எங்கூட அடிக்குது, இது எந்த பக்கமாக ஆப்போசிட் சைடு போகுது பாருங்களேன். அப்புறமா சரி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கு செம்பருத்தி பூவை. இதில் மாவு பூச்சி மட்டும்தாங்க வரும், பார்த்துக்கணுங்க. இப்போயே மாவு பூச்சி வந்துருச்சுங்க. நான் டக்குன்னு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுக்கான மருந்து என்னன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ்.